ஓம் நம சிவாயா. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விருச்சக ராசிக்காரங்களை பத்தி. விருச்சக ராசிக்காரங்கனாலே போராடுறவங்க, துணிச்சலானவங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு எரிமலையின் சீற்றத்தை போல உங்க வளர்ச்சி வெடிக்க போகுது. அந்த தருணம் இப்போ வந்துருச்சு. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க தலைவிதியே மாற்றி அமைக்க போற ஒரு ரகசியம். உங்க வீட்டு வாசப்படியே ஒரு புதிய நபர் மிதிக்க போறாரு. அவர் சாதாரணமானவர் கிடையாது. உங்க கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இறைவன் அனுப்பி வச்ச ஒரு நபர். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச வேதனைகள், துரோகங்கள், உங்களை யாரும் சரியா புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க பட்ட ஆதங்கங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்க போகுது. அந்த அதிசயம் எப்படி நடக்க போகுதுங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விருச்சக ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க ஒரு விஷயத்த மிகவும் ஆழமா பார்ப்பவங்க. எதையும் சந்தேக கண்ணோடு பார்த்தாலும் உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு விடாமுயற்சி அதிகம். எதற்கும் அஞ்சாத குணமும் அதிகம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த துணிச்சலே உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறி இருக்கலாம். நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்து பாதுகாப்பு கொடுத்தீங்களோ அவங்களே உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை மனசளவுல காயப்படுத்தி இருப்பாங்க. நான் இவ்வளவு வைராகியமா இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு நீங்க பல நாள் தனிமையில உட்கார்ந்து யோசிச்சிருப்பீங்க. உங்க கடந்த கால போராட்டங்கள்ங்கிறது ஒரு பெரிய அக்னி பரீட்சை நிறைந்த காலம். விருச்சக ராசிக்காரங்க பொதுவாவே தங்கள் ரகசியங்களை வெளியில சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்க ரகசியங்களை யாரோ ஒருவர் திருடி உங்களுக்கு எதிராக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பொருளாதார ரீதியா நீங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. நம்பியவங்களே உங்களோட சொத்தையோ அல்லது உழைப்பையோ அபகரிச்சு பார்த்திருப்பீங்க. நீங்க யாருக்காக எல்லாம் ரத்தம் சிந்தி உழைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு தேவைப்படும் போது முகத்தை திருப்பிட்டு போயிருப்பாங்க. உறவுகளுக்குள்ள விரிசல், வேலையில மறைமுக எதிர்ப்புகள்னு ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை தேடி வர்றீங்க. அந்த நேரத்துல தான் இனி வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமா அமைய போகுது. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போற அந்த நபர் யாரு? அவர் ஒரு புதிய தொழில் முதலீட்டரா இருக்கலாம், அல்லது உங்களை சரியான பாதையில வழிநடத்தக்கூடிய ஒரு ஆன்மீக குருவா இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்க வீட்டுல நிலவும். விருச்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. அதனால அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ஒரு பூமி சார்ந்த லாபம் அல்லது இயந்திரங்கள் சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது. அவர் சொல்ற ஒரு சிறிய ஆலோசனை கூட உங்க நீண்ட கால ஒரு தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல விஸ்வரூப வளர்ச்சி ஆரம்பமாக போகுது. இனிமே நீங்க எடுக்கும் ஒவ்வொரு அதிரடி முடிவும் வெற்றியைத்தான் தரும். அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஐடியாவையோ அல்லது ஒரு புதிய தொழில் ஒப்பந்தத்தையோ பெற்று தருவாரு. ரியல் எஸ்டேட், பாதுகாப்பு துறை, அறுவை சிகிச்சை சார்ந்த மருத்துவத்துறை அல்லது இரும்பு சார்ந்த தொழில இருப்பவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுது. உங்களுக்கு பண வரத்துங்கிறது அதிகமாக போகுது. உங்களை ரொம்ப காலமா வாட்டி வதச்ச பழைய கடன் சுமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய போகுது. விருச்சக ராசிக்காரங்க இயற்கையிலேயே அறிவுல சிறந்தவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் உள்ளுணர்வுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு ஆராய்ச்சியாளர் அல்லது துப்பறியும் துறையில இருந்தா அந்த புதிய நபர் உங்கள் திறமையை ஊக்குவிச்சு உலகுக்கு நிரூபிக்க போற ஒரு பாலமா இருப்பாரு. இத்தனை காலமா உங்களை இவனால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு ஏளனை செஞ்சவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க. உங்க தனித்துவம் இப்போ உங்களுக்கு வருமானத்தையும் அதிகாரத்தையும் தேடி தரப்போகுது. விருச்சக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8வது வீடு. இது ஆயுள் மற்றும் எதிர்பாராத லாபங்களை குறிக்கும். அஸ்தமஸ்தானத்தை கடந்த காலங்கள்ல நீங்க பலமுறை மரணத்தோட விளிம்பு வர போயிட்டு வந்திருப்பீங்க அல்லது மிகப்பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இருந்த கண்டங்களை நீங்கி ஒரு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் ஒரு மருத்துவராவோ அல்லது ஒரு யோகா மாஸ்டராவோ உங்க உடல் நலத்தை தேற்றிடுவாரு. இந்த வழக்குல இருந்து நான் மீளவே மாட்டேனா அப்படின்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பெரிய உயில் சொத்தோ அல்லது இன்சூரன்ஸ் பணமோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் இப்ப சரியாகும். விருச்சக ராசிக்காரங்க பொதுவாவே கோபத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பழிவாங்கும் உணர்வும் இருக்கு. அதுவே உங்க குடும்ப அமைதியை கெடுத்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல உங்க மனதுல உள்ள வன்மத்தை துடைச்செறிவாரு.
உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்க. பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை தொடர்பா நீங்க கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிய வரப்போகுது. கடந்த காலங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்களால் நீங்க மனரீதியாகவும் மிகவும் பலவீனமா இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான வீரியம் உங்க உடல்ல உண்டாகும். அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மனக்கவலைகள் எல்லாம் தீரும். மன நிம்மதி கிடைத்தாலே உங்கள் ஆரோக்கியம் தானாவே மேம்படும். மீண்டும் அந்த பழைய வேகத்தோட நீங்க சிங்கத்தை போல வளம் வருவீங்க. இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த மிக கவனமா கையாளணும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள சிலருக்கு அது பொறாமைய கூட கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே ரகசியமா செய்யறவங்கறனால உங்க ரகசியங்களை அம்பலப்படுத்த ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை பத்தி யாரிடமும் முன்கூட்டியே சொல்லாதீங்க. குறிப்பா உங்க முதலீடு மட்டும் அடுத்த கட்ட திட்டங்களை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். காரியம் முடிய வரைக்கும் மௌனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசி பெண்கள் மிகவும் உறுதியானவங்க, அப்புறம் புத்திசாலியானவங்க. நீங்க உங்க குடும்பத்தோட கௌரவத்துக்காக எத்தனையோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரை கிடைக்காம இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்க தனிப்பட்ட திறமைய உலகத்துக்கு அடையாளம் காட்ட போறாரு. நீங்க நிர்வாகத்துறையிலோ அல்லது வங்கித்துறையிலோ ஆர்வம் காட்டினா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே தீர விசாரிக்கிறவங்க. அதனால உங்க முடிவுகள் ஒரு உறுதி இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த உறுதியை உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர போகுது. அந்த புதிய நபர் உங்க வைராக்கியத்தை பாராட்டி ஒரு பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட கொடுக்க போறாரு. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் அனைத்தும் எதிரிகளை நிலைக்குள்ளேயே செய்யும். மற்றவங்களோட பேச்சை கேட்டு உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறத விட்டுட்டு உங்களுக்காகவும் உங்க லட்சியத்துக்காகவும் நீங்க வாழ தொடங்குவீங்க. இது உங்க வாழ்வோட பொற்காலமா இருக்க போகுது. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த மன போராட்டம் முடிய போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம் இது. உங்க எதிரிகள் உங்க முன்னாடி மண்டியிடுற காலம். இவனால இது முடியுமா, இவன் விழுந்துட்டான்னு உங்களை கேலி செஞ்சவங்க முன்னால நீங்க ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்ட போறீங்க. இது சத்தியமான வார்த்தை. உங்க கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இனி உங்க வாழ்க்கையில பயத்துக்கு இடமில்ல. பொருளாதார விஷயத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. உங்களோட பண வரவு தொடங்கும் போது அதை நிலமா மாத்துறதுல நீங்க வல்லவங்க. அந்த புதிய நபர் கொண்டு வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்யுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம் வாங்குற யோகமும் உங்களுக்கு இருக்கு. உங்க கை எப்போதுமே ஓங்கி இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. இத்தனை காலமா நீங்க ஒரு வேட்டைக்காரனுக்கு பயந்த மிருகம் போல ஒளிஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ நீங்களே வேட்டைக்காரனா மாற போறீங்க. இந்த மாற்றங்களை நீங்க உணரும் போது இது ஏதோ தற்செயலா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது உங்க விடாமுயற்சிக்கும் உங்க பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த பரிசு. விருச்சிக ராசிக்காரங்க நீங்க மிகவும் காரமானவங்களா இருப்பீங்க. அந்த உறுதி தான் இப்போ உங்களை கை தூக்கி விட போகுது. வரும் நாட்கள்ல நீங்க பல சுப செய்திகளை கேட்பீங்க. உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்டு மகிழ்ச்சி தாண்டவ ஆட போகுது. உங்க முகம் இத்தனை நாளா கவலையா இருந்திருக்கும். இனிமே அது செவ்வாயின் வேகத்துல பிரகாசிக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனதின் ஆழத்துல உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் இனிமே அது சரியாக போகுது. அந்த புதிய நபர் உங்க கதவை தட்டும் போது உங்க வாழ்க்கைய ஒரு நந்தவனமா மாறப்போகுது. கவலையை தூக்கி எறிங்க. இனி உங்களுக்கு கஷ்டங்கிறதே கிடையாது. நீங்க ஒரு வெற்றியாளரா இந்த உலகத்தை ஆள போறீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ரகசியங்களை உடைக்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் இருக்கும். உங்க வாழ்க்கையில இந்த மர்மங்கள் நீங்கி